ஒரு காதல். ஆமா, இந்த கையால் எங்க? தெரியலையேமா. நாளும் கிழமையுமா என்ன திட்ட வைக்கிறாளே. என்னத்த நீங்க கோவப்பட்டே பார்த்ததில்ல, ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் கோவப்படுறீங்க? வேலை இங்க நிறைய இருக்கு மாப்ள. ஆள் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாதானே. இந்த சின்னது எங்க போச்சுன்னே தெரியல. ஒருத்தி போனை எடுத்தான்னா வைக்கவே மாட்டேங்கிறா. எல்லா வேலையும் நாங்க 2 பேரும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த கோவம் தான் மாப்ள. சரி சரி, ஹே கோலத்தை போட்டு முடி. சரிங்க மாமா. என்ன மாப்பிள, நான் சொன்னதெல்லாம் வாங்கி வந்துட்டீங்களா? வாங்கிட்டு மாமா. எத்தனை வாங்கி வந்தீங்க? 10 செட்டு வாங்கி வந்திருக்க மாமா. என்ன மாப்பிள, வர்றவங்களுக்கு கொடுக்க 10 எப்படி பத்தும்? இந்த உத்தம ஜமீன் விட்டு பொங்கல்னா ஏகப்பட்ட ஜனவரம்னு உனக்கு தெரியும்ல. வர்றவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும்ல. இப்படி கம்மியா வாங்கி வந்தா என்ன மாப்பிள அர்த்தம்? அதுக்கு நீங்க உங்க காசை கொடுத்து அனுப்பணும் மாமா. ஆபீஸ்ல நான் பாக்குற குமஸ்தா வேலைக்கு அவங்க கொடுக்கிற சம்பளத்தை வச்சு என்னால இவ்வளவு தானே மாமா வாங்கிட்டு வர முடியும். என்னமோ. கயலு, கயல். என்னடி? ஏய், எங்க கிராமத்துல பொங்கல் திருவிழா களை கட்டுதுரி. நிறைய போட்டிலாம் வச்சிருக்காங்க. நீ வாடி. எங்க வீட்லயும் தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட போறோம். அடி போடி. வீட்ல வச்சு சாமி கும்பிடுறது கொஞ்சோண்டு பொங்கலை வழிச்சு சாப்பிடுறதை விட அங்க வந்து பாரு. எங்க ஊர் தலைவர் சிங்கமுத்தையா சும்மா ராட்னம், ஊஞ்சல், உரியடி, கரகாட்டம், கோல போட்டி, டான்ஸ் போட்டி, சைக்கிள் போட்டின்னு ஏகப்பட்டது ஏற்பாடு பண்ணிருக்காரு. எங்க ஏரியாவே களை கட்டிட்டு இருக்குடி. ஜனங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அங்க போய் பொங்கலை பார்த்த மாதிரி இருக்கும். வேஷ்டி சட்டையில வர பசங்களை சைட் அடிச்ச மாதிரியும் இருக்கும். என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். வாடி கையில ப்ளீஸ். சரி, நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு. எங்க அம்மா கிட்ட முதல்ல திட்டு வாங்கிட்டு அப்புறம் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். ஏன் கூட வரதுக்கு எதுக்கு நீ திட்டு வாங்கிட்டு வர போற? போ. ஏன் கூட தான் வரேன்னு போய் சொல்லிட்டு வா. போ. திட்டு இவ்ளோ நேரம் அவங்க கண்ணுல படாம இருந்ததுக்கு பெர்மிஷன் உன் கூட வரதுக்கு. இரு, வந்துடுறேன். போ போ. எங்க பொங்கல் பொங்க போகுது. கை பிறந்துருச்சு. அப்புறம் மாமா ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாம் மாமா. படிங்க. வருஷம் வருஷம் பொங்கலை பெரிய விழாவா சீரும் சிறப்புமா நடத்தி வர நம்ம உத்தம ஜமீன் இந்த வருஷம் இன்னும் மிக சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு. இப்ப வந்திருக்க ஜனங்களுக்கு உத்தம ஜமீன் புது துணிமணிகளை பரிசா கொடுக்க போறாரு. ஏதோ பண்ண போறாங்க. மாமா என்ன மாப்பிள்ள போட்டக்கறப்பவே காணா? காசை முழுசா கொடுக்காம வர மாட்டேன்னு சொல்றான் மாமா. அதான் மெதுவா மெதுவா இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போட்டோகிராஃபர்ல எப்படி? அதெல்லாம் இல்ல மாமா. டா செல்போன் இருக்க, இதுல செம்ம கிளாரிட்டியா இருக்கும். இத எடுத்துக்கலாமே. சூப்பர் சூப்பர். எடுங்க. ஒண்ணு கூட ஆம எடுத்து எல்லா பத்திரிக்கைக்கு அனுப்பிச்சுடுங்க. கல்யாண வா. அங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்ல பரவாயில்லைங்க, நீங்களே கொடுங்க. அது சரி. அதெல்லாம் ஜமீன் ரத்தத்துல ஊறி இருக்கணும். நீதான் ஜமீன் குடும்பமே இல்லையே, அதான் இப்படி இருக்கு. சரி சரி, எல்லாம் வரிசையா நின்று வாங்க. போங்க மாமா. நீங்க எடுத்துருங்க. சொல்லிட்டீங்களா? தோ எடுத்துறேன் மாமா. எல்லாருக்கும் இருக்கு, நிறைய இருக்கு. வரிசையா ஒவ்வொருத்தரா வாங்க. மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் வாங்கியிருக்கு. கவிதா இங்க பார், எவ்வளவு அழகா இருக்காரு. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சூப்பர் மாமா. நல்லா இருக்கு. கொஞ்சம் மேல மேல மேல. ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் சாப்பிட்டு தான் போங்க. சரிங்க. ஆமாமா, எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போங்க. சரிங்க தம்பி. மா இருடி, பறக்காத. பொங்கல் தானே, சூடு ஆறட்டும் தர. பொங்கல் சோறு யாரு கேட்டா? மோனி வந்திருக்காமா. அதுக்கு அம்மா அவங்க கிராமத்துல பொங்கல் விழாவை செம்மையா ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். மரியாதையா வீட்டுல கடை.
என் செல்ல அம்மால அவ கூட போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேம்மா. அப்பா பாக்குறதுக்குள்ள சொல்லிடுங்கம்மா. எடுத்துட்டீங்களா? நன்றிங்கய்யா. ப்ளீஸ்மா, என் செல்ல அம்மால. அனுப்பி விடுமா, அவளும் சின்ன பொண்ணு தானே, போய் பார்த்துட்டு வரட்டும். இந்த வயசுல தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். உங்க அக்கா சொல்றாளேன்னு அனுப்பி வைக்கிறேன். போயிட்டு சட்டுன்னு வந்துடணும். நீ மட்டும் ஊரை சுத்திட்டு லேட்டா வந்தினா கால் உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். உடனே வந்துடுறேம்மா. தேங்க்யூக்கா. பாய் பாய். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏய் நிறுத்துடி. ஏய் மோனிகா, நீ சொன்ன மாதிரியே சும்மா கலக்கி இருக்காங்கடி. நான் தான் சொன்னேன்ல, வந்து பாரு அசந்து போயிடுவேன்னு. இது சும்மா ட்ரெய்லர் தாமா, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு. அப்புறம் பார்த்துட்டு சொல்லு. நீ வாடி முதல்ல. தலைவர் கார் வந்துருச்சு. வாங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பரவாயில்லையா, அமக்களமா ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? சரிங்கய்யா. சூப்பர் சூப்பர். விளையாடு விளையாடு விளையாடு. வாங்கம்மா, என்ன பூ வேணும்? அக்கா சொல்லுமா. எங்களுக்கு இதுல 3 முழம் பல்கா கொடுங்க. சரிம்மா, இந்தாங்கம்மா. திரும்ப திரும்ப. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீ எவ்வளவு அழகா இருக்க. இந்த அழக கொத்திக்கிட்டு போக எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ. உனக்கு மட்டும் என்னடி குறைச்சல்? நீயும் அழகா தான் இருக்க. இந்த வாங்கி. அது மட்டும் இல்ல, பொண்ணுங்க தலையில பூ வச்சாலே சும்மா வேற லெவல் லுக்குக்கு போயிடுவாங்க. அப்பா, நீ என் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என் கூட பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏண்டி, ஃப்ரெண்டா இருக்கிறது கூட நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. சரி வா போலாம். எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வாழ்த்து சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுக்கலாம் இந்த தை மாசத்துல இருந்து கல்யாணம் கூடி வருதப்போ. தலைவரே, எதுக்கு ஓர வந்தன? பசங்க என்ன பாவம் பண்ணோம்? டேய், என்னடா ஓர வஞ்சமா பேசுறாங்க? என்ன ஓர வஞ்சமா பேசுறாங்க? ஒரு மனுஷன் பேசும்போது குறுக்க பேசுறேன்னா சொல்ல வந்து நான் எப்படி சொல்ல முடியும்? டேய், ஒரு ஆணும் பொண்ணு சேர்ந்தா தாண்டா கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் இளம்பர கைவா அப்படி இப்படி சொல்லுவான். அதை புரிஞ்சுக்கிட்டு கெத்தா இருக்கடா ஆம்பளே. புதுசா கல்யாணம் ஆன சம்சாரிகளுக்கு அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ள கையில ஒண்ணு இருக்கும் பாப்பா. மொத்தத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த ஊர்ல வசிக்கிற அத்தனை கிராம மக்களுமே என்ன மன நிம்மதியோட எந்த துன்பமும் இல்லாம வாழணும்னு என் குலதெய்வத்தை வேண்டிக்கிறேனப்பா. என்ன தலைவரே, இந்த வருஷம் வெறும் பேச்சு மட்டும் தானா? போட்டி எதுவும் இல்லையா? எங்களை ஏமாத்தி விடாதீங்க தலைவரே. அட யாராவன் பங்காளிட்டு போயலாக்க. சரி, நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா, எப்படா நான் தலைவனா இருந்துகிட்டு உங்களை எல்லாம் ஏமாத்தினேன்? அதுவும் இந்த வருஷம் ஸ்பெஷலா கோலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா கோலம் பாலம் மேளம்னு அப்படியே போய்கிட்டு இருக்கு. அசத்த போறோமா இல்லையா? அப்புறம் என்ன? என்னடி இவ்ளோ சந்தோஷமா நான் உன்னை பார்த்ததே கிடையாது. ஏதோ கூண்டுல இருந்து தப்பிச்ச பறவை மாதிரி இப்படி கத்திட்டு வர. இதுக்கு முன்னாடி பைக்ல நம்ம எத்தனையோ தடவை வந்திருக்கோம். அப்ப கூட நீ இவ்ளோ சந்தோஷமா இருந்த நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா அது எல்லாருக்கும் சாப்பாடு போடுற உழவர் திருநாள்னா அது பொங்கல் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, தமிழங்கிற கெத்தே இந்த பண்டிகை தாண்டி. அதான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஏய், உன்னோட சந்தோஷத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோடி. இந்த திருவிழால வர பசங்கெல்லாம் பாவம். சி போடி போடி. ஏய் கயலு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோடி. எனக்கு எதுவும் வேணாண்டி. காசு நான் கொடுக்கறேன்டி. எனக்கு பிடிச்சிருந்தா அதை எப்படியாவது நான் அடைஞ்சிருவேன். ஆனா மனசுக்கு பிடிக்கலனா அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்.
ரொம்ப பில்டப் கொடுக்காத, பிடிக்கலனப்பா. வீட்ல எப்படி இருக்காங்க? இது பாரு, சூப்பரா இருக்குல்ல? அப்பா அம்மா கூட வரலையா? கயல், ஏய், இது எனக்கு அழகா இருக்குமாடி? ஏய் கயல், அழகா இருக்குமாடின்னு கேக்குற, நீ எங்கடி பாத்துட்டு இருக்க? அண்ணா சார் குழந்தைங்களுக்கு வளையல் கொடுங்க. சரிங்க சார் சரிங்க நீங்க போய் வாங்கிக்கோங்க. ஐயோ போலீஸ்! ஏய், என்னடி இந்த போலீஸ்காரன் இங்கே வந்திருக்கான்? வாடி சீக்கிரம் போயிடலாம். அன்னைக்கே லைசென்ஸ் இருக்கா, அது இதுன்னு நம்மள கேட்டு மிரட்டினால. ஏய், நான் பேசிக்கிட்டே இருக்க, உன் பார்வை நான் அங்கேயே போகுது. என் பார்வை எப்பயும் சரியா தான் இருக்கும். ஆளை பாத்தியா? யூனிஃபார்ம்ல மாசா இருந்தாரு, இப்ப வேஷ்டி சட்டையில கிளாஸா இருக்காரு. சார், நீங்க எங்க ஊர் திருவிழாவுக்கு வந்ததும் இல்லாம இந்த குழந்தைங்க கூட எல்லாம் விளையாடுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கேட்டியா? குழந்தைங்களோட இருக்கிறதே ஒரு தனி சுகம்தான். அவங்க உலகத்துக்குள்ள போய் ஒரு தடவை நம்ம அனுபவிச்சாலே போதும். அந்த சுகத்துக்காக மனசுல அப்படியே ஏங்கும். நம்மள பல பேர் அதெல்லாத்தையும் விட்டுட்டு எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் மற்ற ஏற்பாடுகளை பாருங்க. நான் குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். சரி போங்க. உன் பார்வை அப்படிலாம் எனக்கு தெரியல, ஆனா பேச்சு சரியில்லம்மா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. குழந்தைங்களா, உங்களுக்கு எல்லாம் வளையல் வாங்கட்டுமா? அண்ணா நீங்க உங்க வியாபாரத்தை பாருங்க, இதை நான் பாத்துக்கிறேன். இதுல எல்லா குழந்தைங்க வளையல் சைஸும் இருக்கு. என்னங்க போட்டு விடுங்க. எல்லாருக்கும் வளையல் போடலாமா? போடுங்க. வாங்க 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 வாங்க. சார் கிட்ட போய் எல்லாம் லைனா நில்லுங்க. வரிசையா. வாங்க கூடாது. ஓகே. தேங்க்ஸ் அங்கிள். இது புடி, என்னடி பண்ற? வரேன், புடி. ஏய் ஏய், எங்கடி போற? இது ஓகேவா? அடுத்த ஆள் வாங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தங்களா தரேன். இருமா. போங்க. ஓய், குழந்தைங்களுக்கு வளையல் போட்டுட்டு இருக்கேன், நீ எப்ப குறுக்க வந்த? அங்கிள், இந்த அக்கா தான் என்ன தள்ளி விட்டுட்டு அவங்க முன்னாடி வந்துட்டாங்க. ஓ, அந்த அக்காக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அப்ப நீங்களே சொல்லுங்க. துப்பாக்கி எடுத்து சுட்டுருங்க. என்ன சுட்டுலாமா? உங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் கையில சாகுறதுன்னா எத்தனை தடவை வேணாலும் சாகுறதுக்கு தயார். நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருப்ப போல. என்னடி நடக்குதுங்க? வளைகாப்பு. என்ன சொன்ன? கைக்கு வளையல் போட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன். போதுமா? வா போலாம். அங்கிள், எனக்கு வளையல் போடுங்க. இதோ போட்டு விடுறேன். உனக்கும் வளையல் போடலாமா? இப்ப நடக்க போற போட்டி ஒரு வித்தியாசமான போட்டி. பொங்கலப்ப நடக்கிற ஜல்லிக்கட்டு ஆம்பளைகளோட வீரத்தை சோதிக்கிற மாதிரி இந்த போட்டி குறிப்பா பெண்களுக்குண்டான பொறுமையை சோதிக்கிற போட்டி. மனித வர்க்கத்துக்கு எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ விதமான குணம் இருக்கலாம். ஆனா பெண்களுக்கு உண்டான குணம் என்னன்னா பொறுமையும் நிதானமும் தான் அவங்களுக்கு உண்டான சிறப்பு குணம். அப்படிப்பட்ட பொறுமை இந்த காலத்திலையும் பெண்களுக்கு இருக்கா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோ சைக்கிள் ரேஸ். இந்த ரேஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு தெரியுமா? அதாவது சட்ட திட்டங்கள். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அதாவது சைக்கிளை மெதுவா கடைசி வரை ஓட்டிக்கிட்டே வரணும். இடையில காலை கீழே ஊனிடக்கூடாது. சைக்கிளை விட்டு கீழே குதிச்சிடக் கூடாது. அப்படி ஓட்டிக்கிட்டே போய் கடைசி வரை யார் வர்றாங்களோ அவங்க தாயா போட்டியில ஜெயிச்சவங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்க போறாங்களோ அவங்களுக்கு உண்டான சைக்கிளை கொண்டு வந்துடணும். ஆனா என் ஊர் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறக்காக இந்த வருஷம் போட்டிக்கான சைக்கிளை பூரா இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தனி பரிசு மட்டும் இல்ல, ஸ்பெஷல் பரிசு உண்டு. ஆனா போட்டியில கலந்துக்கிற எங்க ஊர் பெண்களுக்கு
அவங்க ஓட்டுற சைக்கிள அவங்க உங்களுக்கே கொடுத்துருவோம். ஆனா நம்ம ஊர் பெண்கள்லாம் இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சு விடணும், அதுதான் முக்கியம். வெறும் வெட்டி பேச்சு மட்டும் போதாது, களத்திலேயே இறங்கி ஜெயிச்சு காட்டணும். அதான் அழகு. சுற்றுவேன். எங்க ஊர் பொண்ண பாரியா, கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எவ்வளவு ஸ்டைலா இறங்கி இருக்கு பாரு. அப்புறம் ஏயா தாமதம், ஆரம்பிங்கய்யா. ஏறி உட்காருங்கப்பா. ஆரம்பிக்கடா. லெப்ட்ல ஓகே. வா 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 வா. மெதுவா காலை விடுறாத. நான் சொன்னேன்ல. அவன் எப்ப சொன்னீங்க? என்ன எப்ப சொன்னேன்னு கேக்குறா? நான் தானே சொன்னேன். சொல்லவே இல்லங்க நீங்க. நான் தானே சொன்னேன். ஜெயிச்சிருச்சுல. எப்படியோ நீ இதுல எல்லாம் ஜெயிச்சிட்ட. ஆனா அந்த போலீஸ் தான் உனக்கு லெஃப்ட் ரைட்லாம் சொன்னாரு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? போலீஸ்னா லெஃப்ட் ரைட்னு சொல்லதான் செய்வாங்க. இது போலீஸ் சொல்ற மாதிரி இல்ல, ஏதோ ஸ்பெஷல்லா சொல்ற மாதிரி இருந்துச்சு. காமாலக்காரங்க கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு காமாலன்னு சொல்றியா? நான் என் செல்ல மோனி அப்படி சொல்லுவேனா? ஆமா, அந்த போலீஸ்காரர் எங்கடி போனாரு? போட்டி முடிஞ்சு பார்த்தா ஆளையே காணோம். யாரு இருந்தா என்ன இல்லனா என்ன, நீ ஜெயிச்சிட்டல. முதல்ல அதுக்கு பரிசு வாங்குற வழியை பாரு. வா. இதுவரை நடந்த போட்டியில இப்ப நடக்க போற போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போட்டிங்கிறதுனால இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு நான் என் சொந்த பணத்துல 5000 ரூபாய் பரிசா கொடுக்க போறேன். தலைவரே, எதுக்கு இவ்வளவு பில்டப்? போட்டி என்னான்னு சொல்லுங்க தலைவரே. கரகாட்ட போட்டி. அதாவது தலையில கரகத்தை வச்சுக்கிட்டு தவுள்காரன் இந்த நையாண்டி மேளம் வாசிப்பாங்களே, மேளத்தை அடிக்க அடிக்க தலையில இருக்க கரகம் கீழே விழுந்துடாம யாரு ஆடுறாங்களோ அத கடைசி வரையும் ஆடி முடிக்கிறவங்களுக்கு என் பணத்துல, சொந்த பணத்துல இருந்து 5000 ரூபாய். வர்ற அழக பாருங்கய்யா, என்ன அழகா இருக்காங்க. சலக் சலக் சலக். ஆடடா ஆத்தரு ஆத்த அஜ்ஜா 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 அஜ்ஜா. வாடா வாடா. அஜ்ஜா அஜ்ஜா அஜ்ஜா. என்ன தலைவரே, நீங்க இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? தவளு கொட்டிச்சத்தம் கேட்டு ஆடாதவன் மனுஷனாடா? கொட்டிச்சத்தம் கேட்டாலே ஆடித்தான் ஆகணும். அப்படி அந்த சத்தத்துக்கு ஆடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டீங்கன்னா தலைவர் பதவியை தூக்கி எறிஞ்சிருவேன். ஆடுறா. தலைவரே, டிசிபி வந்துருக்காரு. தலைவரே, டிசிபி வந்திருக்காரா? ஆமா, அவர் தான்டா கரெக்ட். வந்துட்டாரா? அவர் சரியான மனுஷன்டா. சொன்னதை காப்பாத்துறதுக்கு சரியான ஆள் அவர் தான்டா. இந்த பாருங்க, நீங்க எல்லாரும் ஆட்டத்தை கண்டினியூ பண்ணுங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு கடைசியா சொல்லுங்க. ஒரு முக்கியமான வேலை, அவசரமா தலைவர் போயிட்டாருன்னு வருத்தப்படக்கூடாது. வணக்கம். வாங்க தலைவர். வணக்கம். வணக்கம். நமது ஏரியா பொங்கல் விழாவிற்கு சூரியகுமார் டிஜிபி அவர்கள் நமது அழைப்பினை ஏற்று இங்கே பலவிதமான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை பலத்த கரவொலி எழுப்பி நீங்கள் எல்லோரும் வருக வருக என்று வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன்.
சார் அங்கே ஆடுறது பாருங்க. இந்த ஜில்லாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆட்டக்காரங்க. கரகாட்ட போட்டி தலையில இருக்க கரகம் கீழே விழுந்துடாம அதை கடைசி வரை ஆடி முடிக்கிறவங்களுக்கு நான் என் சொந்த பணத்துல 5000 ரூபாய் பரிசா கொடுக்க போறேன். சார் அங்க ஆடுறது பாருங்க. இந்த ஜில்லாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆட்டக்காரங்க. பாருங்க பாருங்க. கையில பிடிக்காம ஆடுங்க. யாருக்கும் ஒழுங்காவே ஆட வரல, எல்லாம் சத்து கெட்டதாவே இருக்குங்க. கயல், பேசாம நீயே களத்துல இறங்கிடாண்டி. ஐயோ நமக்கெல்லாம் வேண்டாப்பா. சும்மா கதை எல்லாம் விடாதடி. நீதான் ஸ்கூல்ல நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கல, இப்ப மட்டும் என்ன பிகு பண்ணிக்கிற? ஓ, இங்க அந்த போலீஸ் இல்லன்னு பாக்குறியா? அதான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல. அடி போடி, சும்மா இருக்க மாட்டியா நீ? இப்படியே நான் பேசிக்கிட்டே இருந்தா நீ சரிப்பட்டு வர மாட்ட. இப்ப பாரு, ஓடி போய் ஆடு. போ போ போ. இதுவரை நடந்த போட்டிகளில் ஜெயித்தவர்களுக்கு சூரியகுமார் டிஜிபி அவர்கள் அவர் கையாலேயே பரிசுகளை வழங்குவார். அதைத் தொடர்ந்து கோலப்போட்டியில் முதல் பரிசு பெற்ற திருமதி விஜயா அவர்களை பரிசை பெறும்படி வருக வருக என வரவேற்கின்றோம். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி தலைவரே. இதுவரை நடந்த கரகாட்ட போட்டியிலும் ஸ்லோ சைக்கிள் ரேஸிலும் முதல் பரிசு பெற்ற அன்பு சகோதரி கயல் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். நல்லா ஆடுறீங்க. கீப் இட் அப். உங்களை மாதிரி என்கரேஜ் பண்ண ஆள் இருந்தா எத்தனை போட்டியில வேணும்னாலும் ஜெயிக்கலாம். நமது விழா குழுவின் சார்பாக உத்தமன் ஜமீன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பாடி. எதுக்கு நீ இப்படி என்ன இழுத்துட்டு வர? அங்க பாரு. என்னடி உங்க அப்பா வராரு? எனக்கு மட்டும் என்னடி இவர் வராருன்னு ஜோசியமா பார்த்தேன். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ஜமீன், நம்ம ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? என்ன தலைவர் நீங்க? நான் வர்றது தெரிஞ்ச உடனே ஏற்பாடுலாம் பிரம்மாண்டமா பண்ணிட்டீங்களே. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். என்ன பண்ணலாம்? நம்ம உள்ள ஒழிஞ்சுக்கலாமா? போலாம். வா வா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். உட்காருங்க. மாப்பிள்ள, எப்போ வந்தீங்க மாப்பிள்ள? நீங்க வரப்போறதா தெரிஞ்சிருந்தா ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் பண்ணிருக்கலாம்ல. பரவாயில்ல மாமா, இதுவே சந்தோஷம். இந்த பாருங்கப்பா, அடுத்து நம்ம இளந்தாறு பசங்க வீரத்தை காட்டுற மாதிரி சிலம்பாட்ட போட்டி நடக்க போகுது.
சுத்தப்பட்டு 18 பட்டியல இருந்து பெரிய பெரிய சிலம்பாட்ட வீரர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல விளையாடுற இளந்தாரி பசங்களும் சேர்ந்து போட்டி போட்டு விளையாட போறாங்க. எல்லாரும் கண்டு களிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். என்ன ஆடுறாங்க? என்ன கம்பு சுத்துறாங்க இந்த காலத்து இளந்தாரி பசங்க? சுத்த வேஸ்டாவில் இருக்காங்க. அந்த காலத்துல நானும் அந்த சிவகுமார் ஜமீனும் சிலம்பு எடுத்து சுத்துனா கம்பே தெரியாது, அப்படி இருக்க. இவங்க என்னடாண்டா கம்பே இல்லாம வெறுங்கையில சுத்தி இருப்பானோ? அட ஆமாப்பா, அவ்வளவு ஏன் என் தலையில தண்ணி வச்சுட்டு கம்பு சுத்துவேன். ஒரு சொட்டு தண்ணி கேவல பாத்துக்கேன். தண்ணி இல்லாம வெறும்பானையை வச்சு சுத்தினா தண்ணி எப்படி சிந்தும்? தண்ணியை போட்டிருப்பேன். இந்த காலத்து பசங்க எல்லாம் இவ்வளவு தத்தியா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன இவன் வெட்டி பத்தா போகவே இல்லையே, விட்டா பேசிக்கிட்டே இருப்பான் போட்டிருக்க. இந்த ஊர்ல என்ன கம்ப சுத்த தெரிஞ்ச ஆளே இல்லையா? வரவங்க எல்லாரும் பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டு இருக்கிறீங்க. இவனை எப்படியா கோர்த்து விட்டு ஓடி போயிடணும். வர்றேன்டா. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? ஏடா யாரா உட்காந்துருக்கிறது? ஒரு உத்தமனை உட்கார வச்சுக்கிட்டு பேச்சா பேசிக்கிட்டு இருக்க. என்னடா சொல்ல வர? ஏடா அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியுமாடா? 18 பட்டியலை கம்பு சுத்தினா சில கம்புகள் காணாமே போயிருக்கு, சில கம்புகள் காத்துல கரைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஸ்பீடு உள்ளவன் கோர்த்து விட போறானா? அவன் பரம்பரை என்ன, வரலாறு என்ன, ஹிஸ்டரி என்ன? நீ என்னமா எதக்காலமா பேசிக்கிட்டு இருக்க? டேய் அவன் சுத்த பாத்திருக்கானே, அவன் சுத்த பாத்திருக்கானே. யோ எந்திரிச்சு சுத்தியா இல்லங்க ஆரம்பிச்சிருச்சு. வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. டேய் நான் இப்ப சவால் வரேன்டா. உத்தமனுக்கு ஈக்குவலா இந்த மாவட்டத்துல எவனாவது ஒருத்தன் கம்பு சுத்துறதுக்கு நேருக்கு நேரம் வந்து மோத முடியுமா? சுத்துக்கடா. ஐயோ வேடிக்கை பார்த்து போதானே வந்தேன். இந்த பைபிள் இப்படி கோர்த்து விடு. உத்தமா நீ எந்திரிச்சு அந்த இளந்தாரி பசங்க கடவாய 2 கிழிச்சு போடியா, அப்புறம் பாத்துக்குவோம். போயா உன்னை நம்பி சவால் விட்டு போயா. நில குத்துற தேர் மாதிரி உட்காந்துருக்க. உனக்கு என்னடா பண்ணேன் நானு? ஐயா பேசிக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல கம்ப தூக்கணும், அத்தாடி இப்படி சுத்தணும், அப்புறம் என்ன ஜெயிக்கணும். முதல்ல அவர் களத்துக்கு வர சொல்லுங்க. இந்த காலத்து சின்ன பயிர்களுக்கெல்லாம் நீ எவ்வளவு பெரிய சிலம்பாட்ட வீரங்கிறது தெரியணுமா இல்லையா? எந்திரிச்சு போய் களமிறங்கடா கண்ணு. நம்ம கதையை முடிச்சுட்டேன். வெற்றி நம்மளே போ. போங்க மாமா. ரொம்ப யோசிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையாடி எங்க அப்பாக்கு? அங்க மேடையில இருக்க தலைவர்கிட்ட தேவையில்லாம வாய் விட்டுருப்பாரு. சமயம் பார்த்து அந்த ஆள் எங்க அப்பாவை கோத்து விட்டுட்டாரு. ஹே கயல், உங்க அப்பாவை பார்க்க புலி மூட்டை மாதிரி இருக்காருன்னு அப்பப்ப தோணும். ஆனா தலைவர் சொல்ற மாதிரி அவர் அவ்வளோ பெரிய சிலம்பாட்டக்காரரா என்ன? கடுப்ப கலப்பாதடி. இவனை பாரு, இவன் இப்படி எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு இருக்கான். இதுல எங்க அப்பாவை உங்க தலைவர் போட்டு வர விட்டாருன்னு நானே கவலையில இருக்க. இதுல நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்க. உங்கள்கிட்ட பேசுனது தப்பாடா. போங்க மாமா. தலையாட்டல பலமா இருக்கு. போ. அப்படி போடு, அப்படி போ போ. வெட்டி 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 போ. வணக்கம். வாங்கயா வாங்கயா. போய் வா மகனே, போய் வா. சிங்க கடை இறங்கிடுச்சு. ஒரு நிமிஷம். என்ன ஜமீன், என்ன ஆச்சு? என்னையா போனது திருப்பி வந்துட்டா? என்ன ஆச்சு? அது போகும்போது பொருளை பத்திரப்படுத்தி தான் போவேன். பொருள் முக்கியம் இல்லையா, உடம்புக்குள்ள அருள் வரணும்.
ஒட்டடா கலட்டி மார்வாடி கடையில் வைக்கிற மாதிரி போறேன். ஓயா சந்தர்ப்பத்தை பார்த்து பொறுத்து விட்டேன். ஓயா இன்னும் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். மறுபடியும் வந்துட்ட என்னய்யா? செயின் பத்திரம். எடா களத்துல போய் கலட்டுறா, இங்க வந்து கலட்டி வச்சுக்க வைக்கிறேன். சாமி. இப்ப போறேன். என்னை கொல்லாம விட மாட்டேன் போலயே. வணக்கம். வணக்கம். தம்பி அந்த கொம்பு அவர் கையில கொடுப்பா. இன்னொரு ஏன் சொல்லிட்டு போட மாட்டியா? வாங்க 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 உள்ள வாங்க. இன்னும் நீங்க ஏதாவது கொடுக்கறதா இருந்தா ஒரே அடியா அங்க கொடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி பில்டப்லாம் இங்க கொடுக்காதீங்க. கம்ப கொடுத்த பிறகு எப்படி வெளியே போக முடியும்? சரி சமாளிப்போம். கம்பு குட்டையா இருக்க மாதிரி தெரியுதே. தம்பி எவனும் என் கூட சண்டைக்கு வந்து உசுரோட போனதில்ல. உன்னை பார்த்த பாவமா இருக்கு. நானும் உனக்கு 2 தடவை டைம் கொடுத்து பார்த்தேன். ஆனா நீ புரிஞ்சுக்கவே இல்லை. நீ எவ்வளவு வேணாலும் செலவுக்கு பணம் என்கிட்ட கேளு, நான் தரேன். பேசாம தலைதறிக்க ஓடிடு. அதுதான் உனக்கும் நல்லது. நான் ஓடுறது உங்களுக்கு எப்படியா நல்லது? அட குழப்பள்ளிக்கு ஆளாக இருப்பில்ல, அதை சொன்னியா? அது ஓ நல்லதுக்கு தான். உங்க வயசை பார்த்து கொஞ்சம் பக்குவமா அடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க வாய்க்காக உங்களை வெளுக்கிற வெளியில இனி எவனும் இந்த மாதிரி பந்தா பண்ணவே கூடாது. போங்க போங்க. சரிதான், கதை முடிஞ்சு போச்சுடா. நம்மளை விட மாட்டேன் பொறுக்கே. அத்தா என் உசுருக்கு எந்த சேதாரமும் இல்லாம என்னை எப்படியாவது காப்பாத்திடு. கையில் உங்க அப்பா நிக்கிற ஸ்டைல பார்த்தா இன்னைக்கு அவன் கண்டன் தண்டமா ஆக போறான் போல இருக்கே. ஏய், என் அப்பாவை பத்தி எனக்கு தான் தெரியும். உலகத்துல இருக்க எல்லா அசாமியும் எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க. இந்த ஊரே நம்மளை எதிர்பார்க்குது. இவ எப்படியே நின்றுட்டு போக வேண்டியதான். ஆட மாட்டான் போட்டிருக்க. இதை வச்சு எப்படி அடிக்கிறது? கம்ப கையில எடுத்துருச்சு ஜமீன். இப்ப இவரோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. கதிகலங்க போகுது ஊரு. கோல மனசுக்காரெல்லாம் தள்ளி போயிருக்க. நெஞ்சில திடம் உள்ளவர் என்று பாருங்க. அங்க பாரு. வெளியே விட்டுடா. ஐயோ, அப்பாவுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சாமி ச்சே, இப்பன்னு பார்த்து கல்யாணி ஆண்டி இல்லாம போயிட்டாங்களே. பார்த்து இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இல்ல, அங்கிள் எவ்வளவு ஸ்டைலா சண்டை போடுறாரு அத சொன்னேன். எந்திரிங்க. ஐயா வாங்க. பாத்து பாத்து பொறுமை. ஐயா தேங்க்யூ. நீ ஏடா லேட்டா வர? வாங்க போயிட்டு வாங்க. சிங்க களை இறங்கிருச்சியா? பார்த்து உட்காரு. இதுக்கு தானடி உன்னை சிக்க வச்சேன். சேட்டையா விடுற? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எல்லாத்தையும் உசு பேச்சு விட்டுக்கே இருக்கானே. மாட்டம்யா போயிருவேன்.
நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி தேவையில்லாம பில்டப் பண்ணி விட்டுட்டேனையா. மென்டலி அவர் உன்னை விட ஸ்ட்ராங், ஆனா பிசிக்கலி அவர் உன்னை விட வீக் தான். பிகாஸ் அவர் வயசானவர். அதனால அவர் கூட சண்டை போடுறது வீரன் சொல்லிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காது. அதனால என் கூட சண்டை போடு. சார் வெற்றியோட வாங்க. பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு பயவுல பேச்ச பத்தியா. இன்னைக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. வயிறெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. உன் வாய் சரியில்லை. பயம் வந்தாலே இப்படித்தான் இருக்கும். எப்படி சுத்துறான் பாரு, அங்க பாரு. பயவுல கண்டுபிடிச்சிட்டானே. அப்படி சுத்தணும். ஆனா நீ சுத்தினா பாரு, ஒரே சுத்து. மானங்கட்ட பொழப்பியா. பெரிய இன்சல்ட். எப்படி சுத்துறாரு பாரு. சூப்பர் சார். மாலையில போட்டு மரியாதையை செஞ்சிட வேண்டியதான். கைதட்டா கைதட்டா. சரி வாங்க. அதிகாரியை போய் வரவேற்கிறதா ஒரு மரியாதை. வாங்க வாங்க, ஒரு ஓரமா நின்னுங்கய்யா. ஒரு ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா யாராவது ஒரு பெரிய விஐபியை கூட்டியாவது பரிசுகளை கொடுக்கறது வழக்கம். ஆனா பரிசு கொடுக்க வந்த விஐபிக்கு பரிசு கொடுத்துருக்கோம்னா அது நம்ம ஊர் தாயா. உண்மையிலேயே இந்த 2021 எல்லா மக்களுக்கும் சிறப்பா இருக்கும். இதுல எந்த சந்தேகமும் இல்லையா. போன வருஷம் நம்ம பட்ட பாடு வாயால சொல்ல முடியாது, நெஞ்ச விட்டு நீங்காது, அத சொல்லி மாளாது. இதெல்லாம் தீர்ந்து இனிமே வர்ற காலம் யாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாம செல்வ செழிப்போடு நிம்மதியா இருப்பாங்கன்னு என் மனசார நம்புறையா. நம்ம ஊர் மானத்தை காப்பாத்துற இந்த டிஜிபிக்கு அதாவது பொற்குவியல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை விட ஒரு பொன்னாடையாவது போத்துவோம்னு நினைச்சு இந்த போத்திட்டான்ல. இப்படித்தான் திங்கிறவன் திங்க திருப்பத்தூரா தண்ணை கொடுத்த கதையா. நான் போத்துறது அவன் போத்தி பேர் வாங்கிட்டான். ஏதாவது கோக்கு மார்க் பண்ணி பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம எழுச்சா பயலாக வேண்டியதான். நான் போத்தல தானே வச்சிருந்தேன். அதுக்குள்ள என்ன அதுக்கு என்ன என்ன யோசிக்க. எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நான் இந்த போலீஸ் வேலைக்கு சேர்ந்து எத்தனையோ ஊர் விசேஷங்களுக்கு போயிருக்கேன். ஆனா இந்த ஊர் விசேஷம் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர் மக்களும் சரி, இங்க நடந்த போட்டிகளும் சரி, எல்லாமே ரொம்ப கோலாகலமா நடந்துச்சு. அதுலயும் குறிப்பா கடைசியா நடந்த சிலம்ப சண்டை நிஜமாவே ஜெயிச்சவர்னா அது என் கூட போட்டி போட்டவர் தான். அவரோட சிலம்ப ஸ்டைலு அவ்வளவு நுட்பமா இருந்துச்சு. ஆனா அவரோட இருமாப்பு தான் அவரோட தோல்விக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஆதரவு இருந்தா எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் நாடே சுவிச்சமாக போகுது. மக்கள் செல்வ செழிப்போட வாழ போறாங்க. நன்றி, வணக்கம். இப்படியே வாயை பொளந்துட்டு இருக்காதடி. என் அப்பா கண்ணுல படுறதுக்கு முன்னாடி
நாம இங்க இருந்து போயிடலாம்டி. இல்லனா எங்க வீட்ல பொங்கல்லாம் கிடையாது, தீபாவளி ஆயிடும். வா போலாம். ஏய், எதுவா இருந்தாலும் கேட்டு கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? ஆமா, இவ்ளோ தாராளமா செலவு செய்யற அளவுக்கு உன்கிட்ட ஏதுடி பணம்? நீ வச்சிருக்க 50-100க்கு இவ்ளோ பில்டப்பா? யார பார்த்து அவ்வளவு கேவலமா சொல்ற? சேர்த்து வச்சிருக்கோம்ல, இத பார். அண்ணே, இவங்க என்ன கேட்டாலும் கொடுங்க. சரிம்மா. அண்ணா, அவங்க சாப்பிட்டது போக மீதி சேஞ்ச் கொடுங்கண்ணா. 2000 ரூபாய்க்கு சில்லறை இல்லையாம்மா? என்னென்ன சாப்பிட்டதுக்கு காசு தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு வியாபாரம் ஆகணும்னா நீங்க தான் சில்லறை மாத்தி கொடுக்கணும். அதையும் நாங்களே மாத்த முடியும். அம்மா உண்மையிலே சில்லறை இல்லம்மா, இப்பதான் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன். தயவு செஞ்சு சில்லறை மாத்தி கொடுமா. சரிண்ணா. ஏய் இருங்கடி, நான் போய் சில்லறை மாத்திட்டு வரேன். அக்கா, 2000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? இல்லையே, இப்பதான் ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு. அண்ணே, 2000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? சில்லறை இல்லம்மா, சாரிம்மா. எங்கேயுமே சில்லறை கிடைக்கலடி. எதுக்குடி அலையிற? குடு, நான் மாத்தி தரேன். இங்க இருக்க எல்லா கடையிலும் கேட்டு பார்த்துட்டேன், யார்கிட்டயும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி மாத்துவ? அது உனக்கு தேவையில்லாத வேலை. குடு, நான் மாத்திட்டு வரேன். சரி, உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்துட்டா, அதுக்கப்புறமாவது இந்த வீட்டோட அதிகாரம் மொத்தத்தையும் என் கையில கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன். இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நீ எதுவும் யோசிக்காம படிப்புல மட்டும் கவனம் செலுத்து. அம்மா உனக்கு கால் பண்ற அப்புறம். ஓகே மம்மி, பை மம்மி. பை. நீ எதுக்கும் கவலைப்படாத பத்மா. நம்மள மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் அத தடுத்து நிறுத்ததா நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க? என் சின்ன மாப்பிள்ளைக்கு பாத்துருக்கிற பொண்ணோட அப்ப அதான் அந்த உத்தம மகா ஃப்ராடுகார பையலாம். ஊரை சுத்தி கடனா வாங்கி வச்சிருக்கானா. அவங்கிட்ட கடனை கொடுத்துட்டு வசூலிக்க முடியாம அவஸ்தைப்படுற ஒருத்தனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்து எல்லா விஷயத்தையும் கமலா அத்தா கிட்ட புட்டு புட்டு வைக்க போறான். அத்தையால எதை வேணாலும் பொறுத்துக்க முடியும். ஆனா பண விஷயத்துல நாணயம் இல்லாத ஒரு ஆளை அவங்க அறவே ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்கப்புறம் அத்தை கிட்ட எப்படியாவது பேசி நம்ம தேனுவையே என் சின்ன மாப்பிள்ள சூர்யாவுக்கு சும்மா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எப்படி நம்ம ஏற்பாடு? திட்டம் எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த ஆளு நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா பண்ணுவானா? இதோ அவனே லைன்ல வந்துட்டான்ல. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுப்பா ஜெகநாதா. மனோகரன் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க இருக்க? இப்ப நான் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். நாம பேசிக்கிட்டபடி நீயா வந்து சொல்ற மாதிரி என் அத்தை கிட்டையும் குறிப்பா என் பெரிய மச்சாங்கிட்டையும் தெளிவா அந்த உத்தமம் பண்ணிருக்கிற ஃப்ராடு தனத்தை புட்டு புட்டு வச்சிரு. சொல்லிடுறேன் சார். அப்பதான் உன் பணம் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீயும் நானும் பேசிக்கிட்டது எந்த சூழ்நிலையிலையும் அவங்க யாருக்கும் தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? எனக்கு நல்லாவே புரிஞ்சுது சார். அத நான் பாத்துக்கிறேன். கூடவே உங்களை மாதிரி பெரிய வீட்டு ஆளுங்க சப்போர்ட் எப்பவும் வேணும். கவலைப்படாத ஜெகநாதா, எப்பவும் என் சப்போர்ட் உனக்கு தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டை தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. கவலையை விடு. ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. காரியம் மட்டும் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா முடியல, அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். அம்மா, யார் பேரையும் விடல, எல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க ஒரு தடவை பாத்துட்டீங்கன்னா கணக்கு பிள்ளை கிட்ட கொடுத்து பத்திரிக்கை அடிக்க சொல்லிடலாம். அதெல்லாம் நீ பார்த்தாலே போதும் ரஞ்சித். நம்ம சொந்தம் மட்டும் இல்ல,
விஐபி பிசினஸ் தொடர்புல இருக்கிறவங்கன்னு ஒருத்தரை விட வேண்டாம். ம் எல்லாருக்கும் நேர்ல பத்திரிக்கை வச்சுடு. சரிங்கம்மா. கணக்கு பிள்ளை, இந்த லிஸ்ட் படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருங்க. எல்லாருக்கும் நேர்ல போய் பத்திரிக்கை வைக்கணும். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க. இந்தாங்க. வரேம்மா. அம்மா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். சரி. டேய் சூர்யா, என்ன டியூட்டி இல்லையா? மஃப்டிலேயே கிளம்பிட்ட? ஆமாண்ணே, நான் காயத்ரியை மீட் பண்ணி பேச போலான்னு இருக்கேன். இப்போ என்ன திடீர்னு? முதல்ல உட்காரு. இல்லைண்ணா, கல்யாணத்துக்கு நாள் இன்னும் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சில விஷயத்த பேசினா ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதான் மீட் பண்ண போறேன். சூர்யா, வெரி குட் ஐடியா. சிலரை எத்தனை வருஷம் ஆனாலும் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டா பேசிக்கிறது நல்ல விஷயம்தான். தேங்க்ஸ். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா? பெரிய தம்பி, உத்தமன் ஜமீன்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேர் ஜெகநாதனா. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? வர சொல்லாங்களா? சரி, வர சொல்லுங்க. சரிங்க தம்பி. இவன் மட்டும் நான் சொன்னதை தெளிவா சொல்லிட்டானா அடுத்த முகூர்த்தத்திலே என் பொண்ணு தேனு இந்த வீட்டுக்கு மருமகளா ஆயிருவா. ஆண்டவா பாத்துக்க. ஐயா வணக்கம்ங்க. அம்மா வணக்கங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. இல்லைங்கய்யா, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் இங்கே நிற்கிறேன். சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? உத்தமன் வீட்டுக்கு எந்த வகையில் சொந்தம் நீங்க? ஐயா, அவர் பணத்தை கேட்டப்பெல்லாம் கொடுத்து கொடுத்து ஏமாந்த வகையில் சொந்தங்கய்யா. நீங்க சொல்றது ஒன்றும் புரியல. எதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. மா, அந்த உத்தமன் பெரிய ஃப்ராடுங்க. நான் அவர் உண்மையிலே ஜெமீன் நினைச்சு அவர் கேட்டப்பெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தங்க. ஆனா இது வரைக்கும் சல்லி பைசாவை கூட திருப்பி தராம இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருக்காருங்க. சரி, அதையே எங்க கிட்ட சொல்றீங்க? ஐயா, நீங்க அவர் வீட்டில் சம்பந்தம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். நீங்களும் அவர் சொல்றத நம்பி என்னை மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு உடனே உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன்னா என்ன இருந்தாலும் நீங்க ஜமீன் குடும்பம் இல்லைங்க. அதனால தாங்கய்யா நான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்க கிளம்புங்க. சரிங்கய்யா, நாங்க பாத்துக்கிறோம். ஐயா, அப்ப நான் வர்றேனுங்க. அம்மா, நான் வர்றேம்மா. ஐயா, நான் வர்றேங்கய்யா. வந்த வேலை முடிஞ்சுச்சு. அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. இன்னும் போக போக நிறைய ட்விஸ்ட் வரும் போல இருக்கு. இந்த கல்யாணம் எப்படியும் ஒரு பிரச்சனையில தான் முடியும்னு நினைக்கிறேன். அண்ணா, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்க. என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். அது மட்டும் இல்லாம அந்த ஆளு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற மாதிரி தெரியுது எனக்கு. அண்ணே, நீங்க அந்த குழு நடத்துற அக்கா இருக்காங்களே, அவங்க பேர் கூட அவங்க வீட்டுக்காரர் தானே? என் பொண்டாட்டி செல்விய உனக்கு தெரியுமாமா? என்னென்ன இப்படி கேட்டுட்டீங்க? செல்வி அக்காவை தெரியாதா? அவங்க குழுல தான் எங்க அக்காவும் சேர்ந்திருக்கா. அதான் உங்களை பார்த்ததும் எங்க பார்த்த மாதிரியே இருந்தது. அதானே, நம்மள எதுக்கு இந்த புள்ள அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு யோசிச்சேன். கடைசியில தெரிஞ்ச புள்ள தானா? ஆமா, இங்க என்னம்மா பண்ற? இல்லண்ணே, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பேக்கரிக்கு சாப்பிட வந்திருந்தோம். அந்த கடைக்காரர் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டாரு.
அத மாத்த வந்துட்டு இருக்கும் போதுதான் உங்களை பார்த்தேன். எவ்வளவுக்குமா சில்லறை வேணும்? 2000 ரூபாய்க்குண்ணே. குடுமா, நான் தரேன். ம். இந்தா போதுமா? ரொம்ப நன்றிண்ணே. அக்காவை நான் விசாரிச்சதா சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா நான் சொல்றேம்மா. ஓகே. வாங்கிட்டாடி. இந்தா. இத வாங்க முடியல. நிஜமாவே அவரோட வீட்டுக்காரம்மா செல்வின்னு உனக்கு எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? சும்மா அடிச்சு விட்டேன். ஏய் சும்மா போய் சொல்லாதடி. ஏய் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் கரெக்டா போயிட்டு சில்லறை வாங்கிட்டு வந்திருக்க. அடி போடி. நான் எங்கேயாவது ஒரு பொண்டாட்டி பேரை சொன்னா? இந்த காலத்துல மகளிர் குழுல சேராத பொம்பளைங்க யார் இருக்கா? நீயே சொல்லு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெரும்பாலும் செல்வி, சாந்திங்கிற பேரு பொதுவா நிறைய இருக்கு. அத வச்சு ஒரு ஊட்டால கடி அடிக்கிறது தான். சினிமா தியேட்டர்ல கியூல நிக்காம டிக்கெட் வாங்குறவங்க யூஸ் பண்ற டெக்னிக் தான் இது. ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே தெரியாதா யார்கிட்ட காசு இருக்கு யார்கிட்ட இல்லன்னு? இதெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு திறமை வேணும்டி. குடு. சும்மா ஏதோ ஒரு லக்கில் வாங்கிட்டா அதை வச்சுக்கிட்டு திறமை அப்படி இப்படின்னு அடிச்சு விடாத. உனக்கு என் திறமைய பார்த்து பொறாம, அதான் இப்படி எல்லாம் பேசுற. உனக்கு திறமை இருக்குன்னா மறுபடியும் நிரூபிச்சு காட்டு. அப்போ ஒத்துக்கிறோம். என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணி காட்டுற. அங்க வருது பாரு ஒரு கார். அந்த காரை நீ நிப்பாட்டி அதுல லிஃப்ட் கேட்டு நீ டிராவல் பண்ணணும். அப்படி பண்ணுனா உனக்கு உண்மையாவே திறமை இருக்குன்னு நாங்க ஒத்துக்கிறோம். எவ்வளவு பெட்டு? 1000 ரூபாய். டன். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. நான் எந்த வண்டியில வந்தாலும் குறுக்க வந்து நிக்கிறதே உன் வேலையா போச்சா? சார் நீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு சார். எந்த பக்கம் சார் போறீங்க? ராஜவீதி பக்கம் போறேன். இன்னும் நல்லதா போச்சு. நானும் அந்த பக்கம் தான் போறேன். அப்படியே கொஞ்சம் இறங்கிக்கிறேன் சார். நீங்க சும்மா ஒண்ணு கூட்டிட்டு போக வேண்டாம். உங்களை இந்த ஊர் பக்கம் பார்த்ததே இல்ல. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. நான் வழி காட்டின மாதிரியும் ஆச்சு, அப்படியே இறங்கிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. ஓகேவா சார்? ப்ளீஸ் சார். சரி வந்து ஏறிக்க. மோனிகா வா. வாடி. சார் நீ பெட் கட் 1000 ரூபாவை ஒழுங்கா எடுத்து வச்சிரு. வரட்டா? பாய். அம்மா நீ எங்க போகணும்? அதான் சொன்னனே சார், நீங்க போற ராஜவீதியில தான் என் வீடும் இருக்கு. அம்மா உங்க அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்கு? எந்த அண்ணனுக்கு? அதான் அன்னைக்கு என் பைக் இடிச்சிட்டு நிக்கிறப்போ சொன்னியே உன் அண்ணனை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கேன்னு. அந்த அண்ணனுக்கு. ஓ அந்த அண்ணனுக்கா? இப்ப நல்லா இருக்காரு. அவருக்கு வந்த டெங்கு சரியாயிடுச்சு. டெங்கா? அன்னைக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன. ஓ உங்களுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி சார். ஆக்சிடென்ட் தான் கொண்டு போனோம். அப்போ உங்க செக் பண்ணி பார்த்ததுல டெங்குவும் இருந்துச்சு. ரெண்டையும் சரி பண்ணியாச்சு. அம்மா உன் பேர் என்ன? கயல். கயல் விழி. ஓ பாரு, உன் பேரும் கயல்விழி, உங்க அண்ணனை சேர்த்த ஹாஸ்பிட்டல் பேரும் கயல்விழி. அதை விடுங்க சார். அன்னைக்கு போலீஸ் யூனிஃபார்ம்ல நீங்க சும்மா ஸ்மார்ட்டா ஸ்டைலா ஹேண்ட்ஸமா இருந்தீங்க. அப்போ இப்போ அப்படி இல்லைன்னு சொல்ல வரியா? இப்பவும் அழகா தான் இருக்கீங்க. ஆனா அந்த யூனிஃபார்ம்ல ரொம்ப அழகா இருந்தீங்க.
நிறுத்திட்டீங்க? திரும்ப போறப்ப ரிவர்ஸ் எடுக்க ஈஸியா இருக்கும்ல. ஓ, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது பார்க்க வந்திருக்கீங்களா? சரி சரி. ஆமா, நீங்க யார் வீட்டுக்கு போகணும்? இவ்வளவு தூரம் வந்துட்ட, கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சவங்க வீடு தான். போக போக உனக்கே தெரியும். நமக்கு தெரிஞ்சவங்க வீடா? ஓ, நீங்க சுப்பிரமணிய அங்கிள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஏன்னா அவருக்கு தான் இந்த ஏரியாவுல எல்லா போலீஸையும் தெரியும். என்ன நம்ம வீட்டுக்குள்ள போறாரு? சார் 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 நில்லுங்க. சார் 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 நில்லுங்க. என்ன சார் நீங்க எங்க தெருவுக்கு போகணும்னு சொன்னீங்க, சரின்னு கூட்டிட்டு வந்தேன். கடைசியில எங்க வீட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. ஆக்சுவலா சார் நீங்க எங்க போகணும் சொல்லுங்க. அடடா, மாப்பிள்ளை வந்துட்டாரே. அடடா, வாங்க உள்ள வாங்க. உங்களுக்கு எங்க மாமாவை ஏற்கனவே தெரியுமா? ஓ, இவர் வேலை பார்க்குற ஏரியா போலீஸா நீங்க? அது சரி, எங்க மாமா எங்க இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இவரை பார்க்க தான் வந்தீங்களா? ஹலோ தம்பி, நீங்க வாங்க உள்ள போலாம். அவன் அப்படிதான். நீங்க வாங்க தம்பி. வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நில்லுங்க, நானும் வரேன். வாங்க தம்பி. வாங்க மாப்பிள்ளை, வணக்கம்மா. உட்காருங்க. வீட்ல எல்லாரும் நல்லா நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. இவதான் என் சின்ன பொண்ணு, பேரு கயல். அத்தை, நீங்க வேற. இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தது நம்ம கையில் தான். பரவாயில்லையே, கயல் எப்பல இருந்து இவ்ளோ பொறுப்பானே? தம்பி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்ல அத்தை, முதல்ல நீங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க, அப்புறம் சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். குடிக்க மட்டும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அது எப்படி மாப்பிள்ளை, எங்க வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா நல்லாவா இருக்கும்? இருங்க, சாப்பிட ஏதாவது எடுத்து. அப்புறம் தம்பி, டியூட்டி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு. என்னடி இப்படி முடிச்சிட்டு நிக்கிற? இவர் தாண்டி காயத்ரியை கட்டிக்க போற மாப்பிள்ள. எனக்கே இப்பதாண்டி ஞாபகத்துக்கு வருது. இவங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீ மோனிகா வீட்டுக்கு போயிட்டல்ல, அதனால தான் உனக்கு தெரியல. நானும் அந்த பக்கம் தான் போறேன். அப்படியே கொஞ்சம் இறங்கிக்கிறேன் சார். ஹாய், நான் தான் உன்னோட சின்னக்கா காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள. பேரு சூர்யா, டிசிபியா இருக்கேன்.